Hello friends, welcome to MA Madras Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல கோங்குரா பிக்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இது வந்து நம்ம சட்னியா கூட தோசைக்கு, இட்லிக்குலாம் தொட்டு சாப்பிடலாம். ரைஸ் கூட நம்ம சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து புளிச்ச கீரை வந்து 2 கட்டு எடுத்துர்க்கேங்க. எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு சில மசாலாலாம் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டு எண்ணெய்லாம் எதுவுமே நான் ஆட் பண்ணலங்க. அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் மிளகு. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். மிளகு நல்லா செவந்து பொரிஞ்சு வரும் அப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் சீரகம். இதையும் வந்துட்டு நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து சேர்க்குறது எல்லாமே நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் தான் நான் சேர்க்குறேன். இது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இதையும் எடுத்துக்கலாம். நான் வந்து 2 கட்டு நல்லா பெரிய கட்டு எடுத்துருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் சேர்க்குறேன். இது கூடவே காரத்துக்கு வந்துட்டு ஒரு 4 காஞ்ச மிளகாய் இதுவும் வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இதில் காரத்துக்கு வந்து மிளகு, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாவும் சேர்ப்போம். அதனால் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் தனியா இதையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு செவந்து வந்த உடனே எல்லாம் நல்லா சூடு ஆறின உடனே ஒரு ட்ரை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. தண்ணி படாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கேங்க. எண்ணெய் வந்து இந்த பிக்கலுக்கு வந்து நிறையவே சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு வரும். இது கூடவே 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 3 காஞ்ச மிளகாய், நல்லா பொடியாக நறுக்குனா ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். இந்த பூண்டு லைட்டாக செவந்து வரும்போது நம்ம வந்து பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் பாருங்கள், பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாவை நான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாலாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதெல்லாம் நல்லா செவந்த உடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை வந்து நீங்கள் கட் பண்ண வேண்டாங்க, நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த இலையை நல்லா வதக்க இந்த இலை வந்து நல்லா அப்படியே சுருண்டு வருங்க. கொஞ்ச நேரம் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து இதை நல்லா நம்ம வதக்கி விடணும். பாருங்கள், இந்த இலை கலரெல்லாம் மாறி நல்லா அப்படியே சுருண்டு வருது பாருங்கள். நீங்கள் நல்லா வதக்க இந்த மாதிரி வந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா வதக்கின உடனே இது கூட வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு இருந்தால் நீங்கள் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஊறுகாய் வந்துட்டு நீங்கள் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி கூட எல்லாத்துக்கூடயும் ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு கூட, கஞ்சி சாதத்தும், ரசம் சாதம் எல்லாத்துக்கூடயும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பவுடரை வந்துட்டு நான் ஒரு 2 டீஸ்பூன் நல்லா ஒரு பெரிய டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் தேவைன்னா நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கீரையை வந்து நல்லா வதக்கிட்ட பிறகு தாங்க அந்த மசாலா பவுடரை ஆட் பண்ணணும். அந்த மசாலா பவுடரை நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் இன்னும் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து வெளியே வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 10 டேஸ்க்கு நல்லாயிருக்குங்க. இது வந்து ட்ரை ஸ்பூனில் அந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணணும். ஈரத்தோடு போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கெட்டுடும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு வரும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நான் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்த மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தேன். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா மேலே வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து ஊறுகாய் நல்லா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி அந்த எண்ணெய்லாம் வந்து இந்த கீரையிலேருந்து வெளியே வரும் பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா டேஸ்டியான கோங்குரா ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.